ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 12/6/2024. இந்த வீடியோவை நான் மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clock இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2024க்கான அப்டேட்ஸு, எஸ்பெஷலி நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதாவது இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பரில் நான் என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படித்தனோ அது எல்லா செய்திகளையும் உங்களுக்கு ஒரு அப்டேட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே நேற்று நியூஸ் சேனலில், நியூஸ் அப்டேட்டில், நியூஸ் போர்ட்டலில் வந்திருந்தாலுமே ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அந்த தகவல் போய் ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவை நம்ம கொடுத்துருக்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க, அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. இது பார்த்திங்கன்னா நேற்று காலையில் எல்லா நியூஸ் சேனல்லையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண நியூஸ் தான். நீட் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக செவ்வாய்க்கிழமை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம், தேர்வு குளறுபடி புகார் காரணமாக மறுதேர்வு நடத்த கோரிய தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வுகள் முகமைக்கு நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. அப்போது இந்த பேப்பர் லீக் சம்மந்தமாக, அதே போல் அங்கே ஏற்பட்ட குளறுபடி, கிரேஸ் மார்க் கொடுத்தது, இது எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டு என்டிஏக்கும் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறாங்க. எனினும் நீட் மதிப்பெண் அடிப்படையிலான எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அப்போ என்டிஏக்கும் மத்திய அரசுக்கும் இந்த குளறுபடிக்கும் பேப்பர் லீக்குக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் கலந்தாய்வு நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. மீன்வைல் என்டிஏ ஒரு 4 கொண்ட குழு அமைச்சு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறதற்கும் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டிங்லேயும் சொல்லிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1560 பேர்த்துக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது குறித்து ஆய்வு செய்து அதனை ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க மத்திய பணியாளர் தேர்வாணைய முன்னாள் தலைவர் தலைமை கொண்ட 4 பேர் கொண்ட உயர்நிலை குழு என்டிஏ அமைத்துள்ளது. சரி, இது மட்டும் இல்லாமல் பீகார் அரசுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் நீட் தேர்வு நடத்துவதில் குளறுபடி நடந்துள்ளதாக எழுந்துள்ள புகாரை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் பீகார் மாநில அரசும் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. அப்போது குறுக்கிட்ட நீட் தேர்வர்கள் தரப்பு வழக்குரைஞர், இந்த மனுக்கள் மீதான விசாரணை முடியும் வரை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தடை விதிக்க வேண்டும். இப்போது இந்த கேஸுக்கு இந்த மாதிரி பீகாரில் பேப்பர் லீக் ஆனது, அந்த குளறுபடிகள், இதையெல்லாம் சுட்டி காட்டி வாதிட்ட வழக்குரைஞர் இதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கலந்தாய்வை நிறுத்த முடியாது, இது குறித்து தொடர்ந்து வாதிட்டால் மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்று குறிப்பிட்டு மருத்துவ படிப்பு கலந்தாய்வு தொடங்க உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் என்டிஏ விரைந்து பதிலளிக்குமாறும் உத்தரவிட்டு இந்த மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள நீட் தேர்வுக்கு எதிரான மனுக்களுடன் விசாரணைக்கு இணைத்து உத்தரவிட்டனர். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கணும். அதுதான் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அதனால் இதை பற்றின
விவாதமோ இல்லை விமர்சனமோ எதுவும் தேவையில்லை. என்ன நம்ம இருக்குதோ அந்த செய்தியை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். அடுத்த விஷயம், இதோடு சேர்த்து இன்னொரு செய்தியும் வந்திருக்குது. அதில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீட் முதுநிலை தேர்வுக்கு எதிரான மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சரி, இப்போது இது எப்போ நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்று நீட் யூஜிக்கான அந்த கவுன்சிலிங் நடத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்தி, அதாவது அந்த உச்சநீதிமன்ற உத்தரவு வரும்போதே நீட் பிஜிக்கான கேஸுக்கும் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, 2022 நடத்தப்பட்ட நீட் பிஜி தேர்வு முடிவில் அதிருப்தி தெரிவித்து அத்தேர்வை நடத்திய தேசிய தேர்வுகள் வாரியம் என்பிஇ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வுத்தாள் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்தோம். அதாவது அதில் நடந்த எக்ஸாமில் பேப்பரை ரீவேல்யூவேஷன் வேணும் அப்படின்னு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதனை ஏற்க மறுத்த என்பிஇ என்டிஏ மாதிரியே அதுவும் ஒரு போர்டு, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதனை ஏற்க மறுத்த என்பிஇ தேர்வுத்தாள் நகல் வினாத்தாள் விடை குறிப்புகளையும் தர மறுத்துவிட்டது. ஓகேங்களா? அப்போது அந்த பிஜி எக்ஸாம் எழுதின மாணவர்கள் என்பிஇ கிட்ட அவங்களுக்கான தேர்வுத்தாள் நகல், இப்போ ஓஎம்ஆர்னுடைய நகல், அதுக்கான வினாத்தாள் விடை குறிப்பீடு, ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ, இது எதுவுமே தர மறுத்துவிட்டது. எனவே தேர்வுத்தாள் நகல் விடை குறிப்பீடுகளை வழங்க என்பிஇக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தனர். இந்த மனு தொடர்ந்து நிலுவையில் இருந்து வந்தது. அப்போது இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் சைட்லேயும் பேரண்ட் சைட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் தொடர்ந்து நிலுவையில் இருந்து வந்தது. 2022 கேஸ் ஃபைல் பண்ணி நேற்று வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அப்படியே பெண்டிங்லேயே இருந்துச்சு. இந்த நிலையில் இந்த விவகாரம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், அசானுதீன், அமானுல்லா ஆகியோர் அடங்கிய கோடை விடுமுறை கால இவங்கெல்லாம் மாண்புமிகு நீதிபதிகள் கொடுத்த இந்த தீர்ப்பு நேற்று, ஓகேங்களா, அமர்வு முன் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு பயனற்றதாகிவிட்டது. இதை தேவையின்றி நிலுவையில் வைத்திருக்க முடியாது. இப்போ எப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ நீங்கள் 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. கரண்ட் இயரில் இருக்கிற வரைக்கும் தான் அது டாக்குமெண்ட்டு. இப்போது 12th ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக எழுதிருக்கிறீங்கன்னா அந்த பேப்பர் கரெக்ஷனான பேப்பரை நீங்கள் ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அதனுடைய ஸ்கேன்டு காப்பி அங்கேயே என்ன பண்ணியிருப்பாங்க, பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அது இப்போ 2024 நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 2024 தான் டாக்குமெண்ட்டு. இதே நெக்ஸ்ட் இயர் கேட்டீங்க அப்படின்னா அது என்னவாயிரும், அது தேவையற்ற டாக்குமெண்ட், தேவையற்ற ஆவணம், பயனற்றதாகி விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் அதை நிலுவையில் வச்சுருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2000 ஆண்டு யாராவது ஒரு எக்ஸாம் எழுதியிருந்து நான் எழுதின +2 எக்ஸாமுடைய பேப்பர் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆவணங்களை இப்போ தேடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த உதாரணமும். இதை தேவையின்றி நிலுவையில் வைத்திருக்க முடியாது என குறிப்பிட்டு மனுவை தள்ளுபடி செய்தார். அப்போது இதிலிருந்து என்ன தெரிய வருது, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் புரிஞ்சிருப்பாங்க. மேற்கொண்டு இதை அதிகமாக விமர்சனம் நம்ம செய்யக்கூடாது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் இன்னமும் வேறு சில நியூஸ் பேப்பரில் வந்த அந்த நியூஸையும் நம்ம படிச்சிடலாம். நீட் ஸ்கேன் சிட்டி பிரீச்டு சேஸ் சுப்ரீம் கோர்ட் issues notice to NTA. அப்போது நீட் தேர்வினுடைய புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக அல்லது கெடாமல் இருக்க NTA விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். தேசிய தேர்வு முகமை அந்த புனிதத்தன்மை கெடாமல் இருக்க என்ன செய்யணும், அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அதே தான் இங்கேயும். சுப்ரீம் கோர்ட் sanctity ஆஃப் நீட் யூஜி அஃபெக்டட் வி நீட் ஆன்சர்ஸ். இதை வந்து என்டிஏக்கும் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதே போல் மத்திய அரசாங்கத்துக்கும் விளக்கம் கேட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீகார் அரசுக்கும் இந்த நீட் தேர்வு குளறுபடி தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அப்போது அதுக்கான விளக்கத்தை அந்தந்த ஸ்டேட்டும் சரி மத்திய அரசாங்கமும் சரி என்டிஏவும் விளக்கம் கொடுத்துருவாங்க. இப்போது ஃபர்தராக கலந்தாய்வு நடத்தி கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த செய்திகள் மூலமாகவும் நீதிமன்ற உத்தரவும் தெரிய வருது. நீதிமன்ற உத்தரவின் மூலம் தெரிய வருகிறது. மேற்கொண்டு அனைத்து வழக்குகளும் ஜூலை 8ஆம் தேதிக்கு, இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இன்றைக்கி ஒரு சில கேசஸ் வருது. அதில் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு எந்த ஒரு தகவல் கிடைச்சதுனாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுடைய வீடியோஸை பாருங்கள். போடுற வீடியோஸுக்கு லைக் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்துட்டு நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.